பாண்டிச்சேரியில 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்ட துக்கமே நம்ம அறியல. அதுக்குள்ள நம்ம திருப்பூர்ல 17 வயசு பொண்ண 7 பேர் வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்றவன் அவனெல்லாம் தூக்கிட்டு போய் ஜெயில்ல போடுங்க. 3 வேளை சாப்பிட எத்தனை வேளை சாப்பிடறா போடுங்க. ரேப் பண்றவன தூக்கிட்டு போய் எதுக்கு நீங்க ஜெயில்ல வைக்கிறீங்க? 6 வயசு குழந்தைய ரேப் பண்ணாலும் ஜெயில்ல போடுறீங்க. வெளிநாட்டுல வந்து டூரிஸ்ட் வர்றாங்க, அவங்கள ரேப் பண்ணாலும் ஜெயில்ல போடுறீங்க. சின்ன குழந்தைய ரேப் பண்றாங்க, அவங்களையும் தூக்கிட்டு போய் ஜெயில்ல போடுறீங்க. இப்ப இன்னைக்கு ரேப் பண்றான்னா ஒருத்தன் அவனுக்கு அன்னைக்கே தண்டனை கொடுங்க. ரொம்ப ரொம்ப மரண தண்டனைக்கு மேல ஒரு வழி கொடுக்கும்ல, அந்த மாதிரி தண்டனை ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒருத்தர் ரேப் பண்றதுக்கு அந்த மாதிரி தோணுமா அவனுக்கு? இன்னைக்கு அவனுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்து 4 பேருக்கு தோணும்ல, இந்த இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூகுள்ல லோகோ மாத்துறாங்களே தினமிக்கும், அந்த மாதிரி ஜஸ்டிக் ஃபார் பின்னாடி டெய்லியும் ஒரு பேர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பேர் வருதுன்னா நாளைக்கு ஒரு பேர், அந்த மாதிரி மட்டும்தான் வந்துட்டு இருக்கா தவிர இதுக்கு நிரந்தரமான தீர்வு ஒன்றும் கிடையாது. எவ்வளவு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க, என்னென்னமோ சட்டம் கொண்டு வரீங்களா, இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர முடியாது.